நிதிஷ்குமார் ரெட்டி யூ ஆர் சோ பியூட்டி அப்படின்ற மாதிரி நடந்து முடிஞ்சது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா டே 3 டெஸ்ட் 4 அப்படின்னே சொல்லிக்கலாம். எஸ் வந்து பார்த்தீங்கன்னா செமையா போயிட்டு இருந்த மேட்ச்ல வந்து நேற்று ரிஷப் பண்ட்டும் ரவீந்திர ஜடேஜாவும் களத்தில் இருந்தாங்க. எவ்வளோ அடிக்க போறாங்கன்னு பார்த்துட்டு இருக்கும்போது பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 37 பாலுக்கு 28 ரன். மனுஷன் தேவையில்லாத ஸ்வீப் ஷாட்டில் எங்கேயோ போகிற பாலை எங்கேயோ வளைச்சி ஆடி கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டாரு போல் அண்ட் பால்ல. அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஜடேஜா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 51 பாலுக்கு 17 ரன் நேத்தன் லைன் பால்ல வந்து எல்பிடபிள்யூ ஆயிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் நிதிஷ்குமார் ரெட்டியும் வாஷிங்டன் சுந்தர்னா இவங்க தான் மீட் எடுத்து கொண்டு வரணும் அப்படின்னு இருக்கும்போது வாஷிங்டன் சுந்தர் வந்து பார்த்தீங்கன்னா துப்பாக்கியை பிடிங்க வாஷி அப்படின்ற மாதிரி ஆஷன் நான் வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்லாம் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அப்புறம் நீதாண்டா நல்லா பார்த்துக்கோட இந்திய டீமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்கேற்ற மாதிரி வார்த்தைக்கு ஆடுவாரா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 162 பாலுக்கு மனுஷன் 50 ரன் வேற லெவல் சாலிட் டிஃபென்ஸ். ஒரே ஒரு 4 மட்டும் தான் அடிச்சாரு. அதுவும் 100வது பால் தாண்டி தான் அடிச்சா. அப்படி மனுஷன் எல்லாமே சிங்கிள்ஸ் டபுள்ஸ் த்ரீஸ் ரொட்டேட் பண்ணி நிதிஷ்குமார் ரெட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீ ஆடு மச்சான் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் போகாம அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆடி ரன்ஸ் சேர்த்து கொடுத்தாருன்னே சொல்லலாம் வாஷிங்டன் சொன்னார். ஸோ அப்படி இவரே 50 அடிச்சாரு. அவர் சொல்ல வாங்க வேணும். வெறித்தனமா பிரிச்சு மேய்ஞ்சிட்டார். 176 பாலுக்கு 105 ரன்ன்ற மாதிரி 10 4 ஒரு 6. அதாவது அனில் கும்ளேவின் சாதனையை முறியடித்தார் நிதிஷ்குமார் ரெட்டி. அதாவது 8வது விக்கெட் பார்ட்னர்ஷிப்புக்கு இறங்கி ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக ஆஸ்திரேலியா மண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா 80+ தாண்டி அடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அனில் கும்ளே. ஆனால் இப்போ வந்து 100+ ஆடிட்டு இருக்காரு நிதிஷ்குமார் ரெட்டி. ஃபர்ஸ்ட் மேட் இன் 100, அதுவும் வந்து பாக்ஸிங் டேல மெல்பர்ன்ல. வாட் அண்ட் ரிமார்க்கபிள் இன்னிங்ஸ் பை நிதிஷ்குமார் ரெட்டி அப்படின்னு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து பூம்ரா ரன் எதுவும் எடுக்காம கமிங் டு பால் அவுட் ஆக வந்து பார்த்தீங்கன்னா சிராஜ் வந்து ஒரு 2 ரன் அடிச்சாரு. அப்போ நான் ஆடுறேன் பண்ணி எப்படியாவது அந்த 100 கிராஸ் பண்ணியிருப்பா 99லயே ரொம்ப நேரம் இருக்கு அப்படின்னு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா செம்மையா ஒரு 4 அடிச்சாரு. ஸோ அதன் மூலமா வந்து 105 ரன்னு. ஸோ வந்து அதுக்குள்ள வந்து டே வந்து லைட்ஸ் சரியா இல்லை போதுங்க டே 3 முடிக்கலாம் அப்படின்னு இருக்கும்போது இந்தியா வந்து 358 ரன்னுக்கு 9 விக்கெட். இந்தியா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா லீடு கொடுக்கறதுக்கு 116 ரன் ட்ரையல் பையில் இருக்காங்க. அதை தாண்டி அவங்க லீடு கொடுத்து எப்படி போகுது மேட்ச்ன்றதை பொறுத்து வந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம தினமும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி வணக்கம்.